ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோம்மேட் பீனட் பட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீட்டிலையே செய்த ஹோம்மேட் பீனட் பட்டர், அதாவது இதை நம்ம நியூட்டெல்லான்னு சொல்லலாம். நம்ம கடையிலெல்லாம் இருந்து வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். இதை இன்னைக்கு நம்ம வீட்டிலையே பண்ண போகிறோம். வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பீனட். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இது நமக்கு பவுடராக வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதை அப்படியே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த க்ரீமாக வரும். இப்போது மறுபடியும் போட்டு ஒருக்க எடுத்துடலாம். இது செகண்ட் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா சுற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருக்க கூட நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா நமக்கு அதில் ஆயில் பிரிஞ்சு வர்றதை தெரியுது. இனியுமே நல்லா அது க்ரீமாக வரணும். அதனால இனியும் ஒருக்க கூட நம்ம போட்டு எடுத்துடலாம். இதில் ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போடுறேன். நாட்டு சக்கரை போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இனி 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொக்கோ பவுடர் போடாமலும் வைக்கலாம், கொக்கோ பவுடர் போட்டும் வைக்கலாம். கொக்கோ பவுடர் போட்டுட்டு நல்லா ஒருக்க கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு இப்படி பேஸ்ட்டாக வந்துடும். இதை நம்ம தண்ணியோ எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நல்லா கிரைண்ட் பண்ணாலே போதும். நமக்கு இதே போலவே சூப்பராக வந்துடும். இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு தேவையில்லை. வெளியில் வச்சாலே கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இதில் தண்ணியோ வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி அந்த பீனட்டில் இருக்கக்கூடிய ஆயில் தான் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அதனால் இதே போலயே நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.